Praise the Lord. தேவனுக்கு ஸ்துதி உண்டாவதாக. How are you all? நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So glad to come again in front of you with the word of God. தேவனுடைய வார்த்தையோடு கூட முன்பதல்ல வருவதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Today is Independence Day. இன்று சுதந்திர தினம். Wishing you all a happy Independence Day in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். Why is it independence in Christ? ஏன் கிறிஸ்துவுக்குள்ளாக சுதந்திரம் என்று சொல்கிறோம்? The world will not wish you Independence Day in Christ, right? இந்த உலகம் உங்களிடத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக சுதந்திர தினம் என்று வாழ்த்துவதில்லை அல்லவா? Then why are you saying it's independence in Christ? அப்படி இருக்கும் பொழுது ஏன் கிறிஸ்துவுக்குள்ளாக சுதந்திர தினம் என்று சொல்கிறீர்கள்? What is independence firstly? சுதந்திரம் என்றால் அல்லது சுயாதீனம் என்றால் என்ன? What is truth? உண்மை என்றால் என்ன? The Bible says, I am the truth, the way. Jesus says in the Bible that He's the truth, the way and life. வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் ஜீவனும் சத்தியமாய் இருக்கிறார் என்று. Lot of things in this world we see today are fake. ஆகவே இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அநேக விஷயங்கள் போலியானவைகளாக இருக்கிறது. Every other thing you see, if there is a original product, there is a duplicate. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதே போன்ற மற்றொரு போலியான பொருளை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். And with the current enhancing technology and AI, people do not know to differentiate between AI and truth. இப்பொழுது உலகத்தில் உள்ள அதிநவீன தொழில்நுட்ப காரியங்களை விசேஷமாக செயற்கை நுண்ணறிவு போன்ற காரியங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது எது உண்மையானது என்றும் எது போலியானது என்றும் நம்மால் பகுத்தறிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. It's very confusing, right? அது நம்மை குழப்பக்கூடியதா இருக்கிறது அல்லவா? In this confusing world, இந்த குழப்பம் நிறைந்த உலகத்திலே how will I understand if something is truth? எது உண்மை எது சத்தியம் என்பதை என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? Bible has answers for your questions. உங்களுடைய கேள்விகளுக்கு அனைத்துக்கும் வேதாகமத்திலே பதில் இருக்கிறது. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Let's turn our Bibles to John chapter 8 verse 31. நம்முடைய வேதாகமங்களை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். So Jesus was saying to the Jews who had believed him, if you abide in my word. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். So Jesus said to the people who believed him that if you abide in my word. ஆகவே அவர் மேல் விசுவாசம் வைத்த ஜனங்களிடத்திலே அவர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்திலே அங்கே தங்கி இருந்தால். What does it mean to abide in his word? அவருடைய வசனத்திலே வார்த்தையிலே நிலைத்திருந்தால் என்றால் அவருடைய அர்த்தம் என்ன? In simple terms, abiding is obeying. அங்கே எளிதான முறையிலே சொல்ல வேண்டும் என்றால் நிலைத்திருத்தல் என்பது அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள இடத்திலே நடந்து கொள்வது. Are you obeying God? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? We don't even obey our parents. நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கூட கீழ்ப்படிவதில்லை. We don't obey our pastors. நம்முடைய போதகர்களுக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. We don't obey to elders. நம்முடைய அங்கே மூத்தவர்களுக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. But God says, if you abide in my word. ஆனால் தேவன் சொல்கிறார், நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் என்று. And it's not a one day job. அது ஒரு நாளுடைய வேலை அல்ல. It's to continue obeying God. ஒவ்வொரு நாளும் தினசரியும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கிறது. Or obeying to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. Living according to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாய் ஜீவிப்பது. See the difference, okay? You obey to God's word. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள். But if you don't follow them, ஆனால் அவைகளை நீங்கள் பின்பற்றுவதில்லை, there is no use. அப்படி செய்வீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. Lot of people do either of it. அநேகர் இதில் ஏதாவது ஒன்றை செய்கிறார்கள். Few people only obey to God's word but they don't follow. சில ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் ஆனால் அதை பின்பற்றுவதில்லை. Few people only follow God's word but they don't understand what is actually God's word is. சில ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறார்கள் ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை.
Let me give you a formula for freedom in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக சுதந்திரம் என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு சூத்திரத்தை தருகிறேன். And it's not my formula. அது என்னுடைய சூத்திரம் அல்ல. It's the formula from the word of the Lord. அது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய சூத்திரமாய் இருக்கிறது. I'm continuing to read that verse. அந்த வசனத்தை நான் தொடர்ச்சியாக வாசிக்க விரும்புகிறேன். If you abide in my word, you are truly my disciples and you will know the truth. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். To know the truth means to obey God. சத்தியத்தை அறிந்து கொள்வதுன்னு சொல்வது தேவனுக்கு கீழ்ப்படிவது. And in different translations, if you see the meaning of truth, it's salvation. அங்கே அநேக வித்தியாசமான மொழிபெயர்ப்புகளே சத்தியம் என்பதற்கு ரட்சிப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. If you want freedom, உங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் you should have salvation in Christ. உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிப்பு அவசியம். And the formula is here. இந்த சூத்திரம் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். Obedience plus discipleship is equals to freedom in Christ. அங்கே கீழ்ப்படிவதும் தேவனுக்கு சீஷனாய் இருப்பதும் அங்கே ரட்சிப்பினுடைய தன்மையாய் இருக்கிறது. If you obey God's word, you will be called as the disciple of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய சீஷன் என்று அழைக்கப்படுவீர்கள். But with what I should get salvation? ஆனா எதிலிருந்து நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன்? From what I should be free from? எதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும்? Because in today's world, everything is a confusion to people, and the very frequent question would be, what is God's will in my life? இன்னைக்கு அநேக ஜனங்கள் குழப்பத்துடனே வாழ்கிறார்கள். அதிலே அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி நான் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றவண்ணமாய் ஜீவிக்க முடியும் என்பதே. When will you know God's will? எப்பொழுது உங்களால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும்? Only when you obey to God and listen to God, you will be able to recognize His will for you. நீங்கள் தேவனுடைய கீழ்ப்படிந்தும் அவரை அறிந்து வாழும் பொழுது மட்டுமே தேவனுடைய சித்தம் இன்னது என்று உங்களால் பகுத்தறிய முடியும். But why should we be free? From what should we be free? அப்படி இருக்கும் பொழுது நாம் எதிலிருந்து நமக்கு விடுதலை அவசியமாக இருக்கிறது? Because if we see the same chapter verse 34, let me read from 33 itself. They answered him, we are Abraham's descendants and have never been enslaved to anyone. What do you mean by saying you will be set free? Jesus answered, I assure you and most solemnly say to you, everyone who practices sin habitually is a slave of sin. அதே 8ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீ எப்படி சொல்கிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். I say to you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், everyone who practices sin habitually. பாவத்தை தன்னுடைய குணமாய் செய்கிற எவனுக்கும் நான் சொல்கிறேன். See how particular our Lord is in telling things. சொல்வதிலே நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை சொல்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். If you are a person who's sinning habitually, which means you are a slave to sin. பாவம் செய்வதை உங்களுடைய பழக்கமாக வைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறீர்கள். Jesus didn't come to this world to make you a slave of something else. ஏதோ ஒன்றுக்கு உங்களை அடிமைகளாய் மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரவில்லை. He didn't come to this world and shed his blood on the cross of Calvary for this sake of being a slave. ஆகவே நீங்கள் அடிமையா இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூலோகத்தில் வந்து அந்த கல்வாரி சிலுவையில் தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிந்தவில்லை. Are you a slave of sin? நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறீர்களா? It could be a sin of anything. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் அடிமையாக இருக்கலாம். A slave of lies. அங்கே பொய் சொல்வதிலே நீங்கள் அடிமைகளாக இருக்கலாம். A slave of adultery. ஆகிய விபச்சாரம் செய்வதிலே நீங்கள் அடிமைகளாக இருக்கலாம். A slave
of bad habits, அங்கே கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் ஒருவேளை அடிமைகளாக a இருக்கலாம். slave of worldly things, உலகத்தில் உள்ள விஷயங்களுக்கு நீங்கள் ஒருவேளை அடிமைகளாக இருக்கலாம். whatever thing it could be in your life, you are right now a slave of. உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துல இப்போது நீங்க எந்த விஷயத்துக்கு அடிமைகளா இருக்கிறீர்களோ, A slave is a slave. அங்கே அடிமை ஒரு அடிமையாகவே A slave கருதப்படுகிறான். is a slave. ஒரு அடிமை அடிமையாகவே பார்க்கப்படுகிறான். Don't you want freedom from that? அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டாமா? You don't want to come out of that slavery? அந்த அடிமைத்தனத்தில் நீங்கள் வெளிவர வேண்டாமா? God will never force you. தேவன் உங்களை எப்பொழுதும் கட்டாயப்படுத்துவதில்லை. If you don't want to come out of the sin and if you love sinning, you do love sinning. பாவத்திலிருந்து வெளியே வர அங்கே மனதில்லாமல் பாவம் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் பாவம் செய்து கொண்டே தான் இருப்பீர்கள். But remember, one day you have to be answerable to God. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் நீங்கள் தேவனுக்கு பதில் அளிக்க வேண்டும். Do you have answers then? அப்பொழுது உங்களிடத்தில் பதில் இருக்குமா? God says here in verse 35, now the slave does not remain in a household forever, but the son does remain forever. அங்கே 35ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்கிறார், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். Don't you want to be in the house of our Lord? நம்முடைய ஆண்டவருடைய வீட்டிலே நீங்கள் இருக்க விருப்பமில்லையா? You love to be in slave of sin. நீங்கள் பாவத்திலே அடிமையா இருக்க விரும்புகிறீர்களா? He gave a free will for you to choose. உங்களிடத்திலே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய சுய சித்தத்தை தருகிறார். He doesn't force anybody. அவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. Today world says a lot of things stating these pastors are converting forcefully. இந்த உலகம் சொல்கிறது இங்கே போதகர்கள் மனிதர்களை கட்டாயப்படுத்தி மனம் மாற்றுகிறார்கள் என்று. So if there is such pastor that you might be knowing that they are doing it forcefully, which means they are not called by God. ஆகவே ஒருவேளை உங்களை கட்டாயப்படுத்தி மாற்றுகிற போதகர்களை ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம், அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. Because God himself doesn't force people. ஏனால் தேவன் தாமே யாரையும் அங்கு கட்டாயப்படுத்தவில்லை. He asks you to choose among the things. ஆகவே உங்களிடத்தில் இருக்க காரியங்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று கர்த்தர் தாமே உங்களிடத்தில் தேர்ந்தெடுப்பை வைக்கிறார். Abraham and Lot were standing in a place. ஆபிரகாமும் லோத்தும் ஒரு இடத்துல நின்றார்கள். They were given an opportunity to choose. அவர்களுக்கு இரண்டின் மத்தியிலே ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய வாய்ப்பு வழங்கப்பட்டது. Abraham said, Lot, you choose first. ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொன்னார், நீ முதலாவது தேர்ந்தெடு என்று. Lot saw around. அங்கே லோத்து சுற்றியும் பார்த்தான். He saw towards the side. It's completely, there's nothing and full of like there's no greenery and the place is very dry. அவன் ஒரு புறத்திலே பார்த்த பொழுது அங்கே பச்சை பசேல் என்று எந்த ஒரு நிலமும் காணப்படவில்லை, அதெல்லாம் வாடி வெறுமனே கடந்தது. The other side he saw, oh my goodness, what a greenery is it. மற்ற புறத்திலே பார்த்த பொழுது எவ்வளவு பச்சை பசேல் என்று செழிப்பாய் இருக்கிறது கண்டான். I could see a lot of space this side, so beautiful, so attractive. இதை பார்க்கும் பொழுது மிகவும் கண்களுக்கு அங்கே அழகாய் தோன்றுகிறது என்று சொன்னான். He chose to go that way. அந்த வழியிலே போக தீர்மானித்தான். We know what happened next. அதற்கு பின்பதாக என்ன சம்பவித்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். The place where God hated the most. அங்கே தேவன் வெறுத்த மிகவும் மோசமான இடமாய் அது மாறினது. Sodom and Gomorrah. சோதம் குமாரா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Where people of all kinds of sin were there. அந்த உலகத்திலே அந்த பட்டணத்திலே வாழ்ந்த ஜனங்கள் சகல விதமான பாவத்தையும் செய்தவர்களாய் இருந்தார்கள். Today the same thing happens to you. இன்று நாளிலே அதே விஷயம் உங்களுக்கும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. You choose sin because it's so beautiful, so attractive, it is so nice. அங்கே அந்த பாவம் உங்களுக்கு கண்களுக்கு மிகவும் அருமையானதாகவும் அழகானதாகவும் இருப்பதனாலே அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். How is your heart with God? தேவனுக்கு இடையே நேராக உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? Because God has been very graceful to you, does that mean you can keep sinning? தேவன் உங்களிடத்திலே கிருபையுள்ளவராக இருப்பதனாலே நீங்கள் தொடர்ச்சியாக பாவம் செய்யலாமா? See, that's what Bible says in Romans chapter 6 verse 1 we are studying. ரோமர் 6ஆம் அதிகாரம் அதிலே 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. What shall we say? Should we continue in sin and practice sin as a habit so that grace may increase and overflow? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. What is grace? கிருபை என்றால் என்ன? God's gift. தேவனுடைய ஈவு. You are alive today.
உங்களுக்கு ஜீவன் இன்றைக்கு இருக்கும் என்றால், you are listening to God's word, நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், this is the gift from God as grace. அங்கே தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவாய் கிருபையாய் இருக்கிறது. A lot of people around us are not existing today in this world. நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் இந்த உலகத்திலே காணப்படுவதில்லை. You are existing for a purpose. ஆனால் நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்திலே இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are here with a purpose. இங்கே ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் இருக்கிறீர்கள். The sin might be very beautiful, attractive, but it will take you to destruction. பாவம் ஒருவேளை உங்களுக்கு கண்களுக்கு பார்ப்பதற்கு அழகாகவும் உங்களை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கலாம், ஆனால் அது உங்களை அழிவுக்கு நேராக வழி நடத்தும். Let me give you an example. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை தர விரும்புகிறேன். There was once a young boy in a small village. ஒரு கிராமத்திலே ஒரு சிறிய வாலிபன் இருந்தான். He's approximately maybe some 20 to 23 years old. அவனுக்கு ஏறத்தாழ 20 முதல் 23 வயதாக காணப்பட்டது. He is a person who studies well, who's very well in studies with respect to family and everything. அவன் படிப்பிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவனாகவும் குடும்பத்திலே ஒரு நல்ல மகனாகவும் இருந்தான். What happened was, after his college, என்ன நடந்தது என்றால், அவனுடைய கல்லூரி படிப்பு முடிந்த பின்பதாக, because he's staying in a village, அவன் ஒரு கிராமத்திலே வசித்து வந்த காரணத்தினாலே, you know, a lot of there would not be such facilities when you go to a city. ஆகவே பட்டணத்துக்கு செல்லும் பொழுது அப்படிப்பட்ட சௌகரியங்கள் அங்கே இருக்கவில்லை. So he asked his parents, "Mom, I need a computer." ஆகவே அதனிடத்திலே தன்னுடைய தாயாரிடத்திலே தனக்கு ஒரு கணிப்பொறி வேண்டும் என்று கேட்டான். And we know people in villages do struggle a lot to earn their food, earn their earnings. கிராமத்தில் உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கென்று அநேக கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Because my child asked, the parents felt and they've gifted a computer. என்னுடைய பிள்ளை கேட்டது நிமித்தமாக அந்த மகனுக்கு அந்த பெற்றோர்கள் ஒரு கணினியை வாங்கி கொடுத்தார்கள். So computer has come now. இப்பொழுது கணினி வந்தது. He opened the computer, அதை திறந்து பார்த்தான். started to learn a lot of things for the first few days. முதல் சில நாட்களுக்கு அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள தொடங்கினான். Suddenly he appeared to see Facebook. ஆகவே ஒரு நாள் அங்கே Facebook என்ற நுண்ணியை அவன் பார்த்தான். What is this Facebook? இந்த Facebook என்றால் என்ன? He explored. அதை அவன் அங்கே என்ன இருந்து அறிந்து கொள்ள தொடங்கினான். He created an account. அங்க தனக்கென்று ஒரு அக்கவுண்டை அவன் He started to use it. அதை பயன்படுத்த தொடங்கினான். One day suddenly he received some message. ஒரு நாளே ஒரு செய்தி அவனுக்கு வந்தது. Hi. ஹாய் என்று. How are you? நீ எப்படி இருக்கிறாய்? Who is this person texting me? இது யார் எனக்கு இந்த செய்தியை அனுப்புகிறார்? He opened the account. அதை திறந்து பார்த்தான். He saw a beautiful young girl. அது மிகவும் அழகுள்ள ஒரு பெண்ணாய் இருந்தது. She is very beautiful. மிகவும் அழகாய் இருந்தாள். So he said, "Oh, let's see who's this texting me." Reply went, "Hi, how are you? I am fine." அதை பார்த்த பின்பதாக அங்கே மறுபடியுமாக அவன் செய்தியை அனுப்ப தொடங்கி, நீ எப்படி இருக்கிறாய் என்று பேச தொடங்கினான். Slowly the conversations went on. அப்படியே அந்த சம்பாஷணைகள் தொடர்ந்தது. For days, அநேக நாட்களாக, அநேக மாதங்களாக, for certain years maybe. ஒரு சில ஆண்டுகளாக இருக்கலாம். At one point in time, அது ஒரு காலளவிலே there was a message. ஒரு செய்தி வந்தது. I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். And there's a quick reply from the young boy. இந்த வாலிபனிடத்திலிருந்து உடனடியாக ஒரு செய்தி போனது. I love you too. நானும் உன்னை நேசிக்கிறேன் என்று. And they decided to get married. அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார்கள். He said, "Okay, I will come to your place and I'll get you married to the young girl." இந்த வாலிபன் சொன்னான், நான் உன்னிடத்துக்கு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று. He went to his parents. அவன் தன்னுடைய பெற்றோரிடத்திலே சென்றான். Said, "Mom, தன்னுடைய தாயாரை பார்த்து, அம்மா, I'm loving a girl. நான் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன். I'm going to go next week to her place and get married. நான் அடுத்த வாரம் அந்த பெண் இருக்கிற இடத்துக்கு சென்று அவளை திருமணம் செய்ய போகிறேன். You don't worry. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். I got a beautiful daughter-in-law for you." ஆகவே உங்களுக்கு என்று ஒரு அழகான மருமகளை நான் அழைத்து கொண்டு வர போகிறேன். His parents said, "Who is that girl?" அவர்கள் பெற்றோர்கள் கேட்டார்கள், அந்த பெண் யார் என்று. How can you marry without knowing her? அவளை அறியாமல் எப்படி உன்னால் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியும்? You don't even know about her background. அவளை பற்றியோ அவளுடைய பின்னணியை பற்றியோ உனக்கு ஒன்றும் தெரியாது. Just only things you know is maybe her name and where is she from. உனக்கு அறிந்ததெல்லாம் அவள் எங்கிருந்து வந்தவள் என்றும் அவளுடைய பெயர் மட்டுமே. How can you marry her? இப்படி இருக்கும் பொழுது எப்படி நீ அவளை திருமணம் செய்து கொள்ள முடியும்? He said, "I don't know all of these things."
அந்த மகன் சொன்னான், இதெல்லாம் எனக்கு தெரியாது, I just love her. அவளை நான் நேசிக்கிறேன், I'll get married. நான் அவளை திருமணம் செய்ய He போகிறேன். decided. அவன் தீர்மானித்தான். He booked his tickets. அவன் அங்கே பிரயாணம் செல்லக்கூடிய பயண சீட்டை புக் செய்தான். Next day is his train. அடுத்த நாள் அவனுடைய பயணமா இருந்தது. He was sleeping in the night. இரவிலே தூங்கிக் கொண்டிருந்தான். Very excited for the next day. அடுத்த நாளை குறித்து மிகவும் சந்தோஷமானவனாக He இருந்தான். got a beautiful dream. அவனுக்கு மிகவும் அழகான ஒரு சொப்பனம் வந்தது. Where he got down the train. அவன் அந்த ரயிலில் இருந்து கீழே இறங்கி A young girl ஒரு வாலிப பெண் with a long hair. நீண்ட முடியுடனே A fair looking young girl. மிகவும் அழகான ஒரு பெண். Her dream girl is coming. அவருடைய சொப்பனத்திலே வந்த கனவுல வந்த அதே பெண். He was so happy. He got up in the morning. அவன் மிகவும் சந்தோஷத்தோட காலையிலே எழுந்தான். Took the train. அந்த ரயில் வண்டியை பிடித்தான். Went to the place. அந்த பெண்ணுடைய இடத்திற்கு சென்றான். He got down the train. அந்த ரயிலிருந்து கீழே இறங்கினான். As soon as he got down the train, there was a old woman walking and coming on his way. அந்த ரயில் வண்டியிலிருந்து கீழே இறங்கின உடனே அவனை நோக்கி வயதான ஒரு பெண்மணி நடந்து வந்து கொண்டிருந்தாள். Chacha, what? My dream is getting spoiled. என்னது இது? என்னுடைய கனவெல்லாம் வீணானது என்று சொன்னான். He was looking back. Where is this girl? Where is this girl? அந்த அழகான பெண்மணி எங்கே எங்கே என்று அங்கே சுத்தி தேடினான். This old woman comes hugging him. Hi baby, how are you? இந்த வயதான பெண்மணி வந்து அவனை அரவணைத்துக் கொண்டு நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள். Who are you? Who are you? Who are you? இவன் சொன்னான், நீ யார் என்று கேட்டான். I am your dream girl. நான் தான் உனக்கு கனவு அந்த பெண் என்று சொன்னான். I am the one who you've been chatting with. நீ உன்னோடு பேசிக்கொண்ட பெண் நான் தான் என்று சொன்னாள். Nothing was working in this young boy's brain. இந்த இளம் வாலிபனுடைய அங்கே அறிவிலே எதுவும் செயல்படவில்லை. He went to the police station. அவன் காவல் நிலையத்திற்கு சென்றான். He said all the story that happened. நடந்த எல்லா சம்பவங்களையும் விவரித்து சொன்னான். And they figured out that அவர்கள் இப்படியாக கண்டுபிடித்தார்கள், the Facebook photo that she kept, அந்த பெண்மணி வைத்திருந்த அந்த Facebook உடைய படம் was a photo of the same old woman when she was young. இந்த வயதான பெண்மணி அங்கே வாலிப நாட்களிலே எப்படி இருந்தாலோ அந்த புகைப்படத்தை வைத்திருந்தாள். This is not a story. இது ஒரு கதை அல்ல. This really happened with a person. ஒரு நபருக்கு இது உண்மையாய் நடந்த சம்பவம். The world is like that. உலகம் அப்படியா இருக்கிறது. It will attract you. இந்த உலகம் உங்களை கவர்ந்து இழுக்கும். It will show you a way where you feel it's not destruction. அங்கே அழிவு இல்லாத சூழ்நிலையிலே அது உங்களை காண்பிக்கும். But it is a distraction. ஆனால் அது அழிவுதான் அதோட முடிவாக இருக்கும். It will take you to the hell. அது உங்களுக்கு நரகத்துக்கு நேராக எடுத்து செல்லும். What do you choose? எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? The Bible says in Romans chapter 6 verse 4, we have therefore been buried with him through baptism into death, so that Jesus, just as Christ was raised from the dead through the glory and power of the Father, we too might walk habitually in newness of life. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுவோம். Walk habitually. ஆகவே அப்படியாக நீங்கள் நடங்கள். In newness of life. அங்கே புதிதான ஜீவனிலே. Jesus gives you a new life. கிறிஸ்து உங்களுக்கு புதிய ஜீவனை தருகிறார். No one in this world can give you a new life. இந்த உலகத்துல வேற யாரும் உங்களுக்கு புதிய ஜீவனை தர முடியாது. Because we have to become one in Christ. என்று நாம் கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றாகும்படியாய். He died to sin. அங்கே பாவத்துக்கு அவர் மரித்தார். Its power and paying the sinner's debt once and for all. அங்கே பாவியான மனிதனுக்காய் ஒரே தரம் அவர் மரித்தார். For all. அனைவருக்காகவும். He died for everyone in this world. இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். He died for you. உங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். Died for me. எனக்காக மரித்திருக்கிறார். He paid our sins. அங்கே நம்முடைய பாவத்தினுடைய சம்பளத்தை அவர் அங்கே செலுத்தி இருக்கிறார். And we have to live to glorify God. ஆகவே அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் ஜீவிக்க வேண்டும். Your old self is nailed in cross. உங்களுடைய பழைய சுபாவம் அந்த கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. Your new self is with Christ. இப்பொழுது உங்களுடைய புதிய சுபாவம் கிறிஸ்துவுக்குள்ளாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. If you are a person who is following Christ, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால், that means your old self is gone. You are a new creation in Christ. உங்களுடைய பழைய வாழ்க்கை முடிந்து மாறி கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். Verse 14 says, for sin will no longer be a master over you, since you are not under law but under grace. 14 வசனம் இப்படியாக சொல்கிறது,
நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாராமல் கிருபைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறனால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Would you like to be in Christ? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க விரும்புகிறீர்களா? Would you like to know the true freedom? அங்க உண்மையான சுதந்திரத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? The true freedom is in Christ. உண்மையான சுதந்திரம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. Do not be a slave of sin. பாவத்துக்கு நீங்கள் அடிமையா இருக்க வேண்டாம். Do not be a slave of the world. இந்த உலகத்துக்கும் நீங்கள் அடிமையா இருக்க வேண்டாம். Be a soldier in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நல்ல ஒரு போர் வீரனாயிருங்கள். God don't want you to be a slave. He wants you to be a soldier. அங்கே தேவன் உங்களை பாவத்துக்கு அடிமையா இருக்க விரும்பாமல் அங்கே அவருக்கு போர் சேவகனாக இருக்க விரும்புகிறார். It's up to you to choose what. எதை தேர்ந்தெடுக்க என்ற தீர்மானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Choose to be a slave of sin. பாவத்துக்கு அடிமையா இருக்க விரும்புகிறீர்களா? You would go to hell. நீங்கள் அங்கே உங்களுடைய முடிவு நரகம். Choose to be a soldier for Christ. கிறிஸ்துவுடைய போர் சேவகனாக இருக்க தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் you have eternal life with Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திய ஜீவன் உங்களுக்கு இருக்கிறது. Eternal life. நித்திய ஜீவன் who never ever anyone in this world could give you. இந்த உலகத்திலே எப்பொழுதும் யாராலும் கொடுக்க முடியாத நித்திய ஜீவன். But our Christ, our God gives us eternal life. ஆனால் நம்முடைய கிறிஸ்து, நம்முடைய தேவன் நித்திய ஜீவனை நமக்கு வழங்குகிறார். You make a decision today. நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுங்கள். What do you want to follow? எதை நீங்கள் பின்பற்றுகிற விரும்புகிறீர்கள்? Is it Christ? கிறிஸ்துவையா? Or is it being a slave for sin? அல்லது பாவத்துக்கு அடிமையா இருக்க விரும்புகிறீர்களா? Everything is in front of you. இரண்டும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. Your life, உங்களுடைய வாழ்க்கை is dependent எதை சார்ந்திருக்கிறது என்றால் on the decision you take. நீங்க எடுக்க போடுகிற தீர்மானத்தை சார்ந்திருக்கிறது. You can say it's okay, I've spent so many days, let me take few more days and take a call. நான் இவ்வளவு நாட்கள் கழித்து விட்டேன், இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து பின்பதாக அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். Do you guarantee that you can take a call tomorrow? நாளைக்கு உங்களால அந்த தீர்மானத்தை எடுக்க முடியும், உங்களால் நம்ப முடிகிறதா? Do you guarantee will you be alive tomorrow? நாளைக்கு நீங்கள் ஜீவனோடு இருப்பீர்கள் என்றது என்ன நிச்சயம்? No guarantee. எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. But our guarantee is in Christ. நம்முடைய நிச்சயம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. If you believe in Jesus, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிப்பீர்கள் என்றால், if you listen to his word, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிசாய்ப்பீர்கள் என்றால், if you follow his commandments, அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவீர்கள் என்றால், he will make you a blessings to many. அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். And he wants you to be a blessing. ஆகவே அவர் உங்களை ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறார். Let us pray to the Lord. நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கலாம். Gracious heavenly Lord, Father Almighty, எங்க பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, we are slaves to sin. நாங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். Whatever the sin is, எங்களுடைய பாவம் என்னவா இருந்தாலும், we are still being slaves, Lord. நாங்கள் இன்னும் இப்பொழுதும் பாவத்துக்கு நாங்கள் அங்க அடிமைகளாக இருக்கிறோம். Lord, whoever is listening to this word today, இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, they might be in a very tough situation to not decide which path to choose. எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அறியாத ஒரு சூழ்நிலை அவர்கள் இருக்கலாம். They might be in a position to decide to go towards the sin. அவர்கள் ஒருவேளை பாவத்துக்கு வழியாக தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழ்நிலை அவர்கள் இருக்கலாம். Please help them to come out of sin. அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். Remind them that you have already paid our wage of sin. பாவத்துடைய சம்பளத்தை நீர் ஏற்கனவே விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். Please remember that Christ died for us. கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். Lord, let us live according to your will. கர்த்தாவே, உம்முடைய சித்தத்துக்கு ஏற்றவனமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். Help us to follow your commandments. உம்முடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். Give us the power to defeat the Satan. சாத்தானை மேற்கொள்ள வேண்டிய வல்லமையை நீர் எங்களுக்கு தாரும். Show us your grace and mercy upon each of us. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் பொழிந்தருளும். Bless every one of them who's listening to this word tonight, today. இந்த நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. Bless them, Lord. அவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. Help them, Lord. அவர்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. Give them your blessings, Lord. உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு தாரும் கர்த்தாவே. Give them the strength, Lord. அவர்களுக்கு தேவையான அங்க பலனை தாரும் கர்த்தாவே. Lord, you promise that if you abide in me, I will let you know the truth. என்னிடத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் சத்தியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் என்று சொன்னிருக்கிறீரே. Let them be abided with you. அவர்கள் உங்களோடு கூட நிலைத்திருக்கட்டும். In your word. உம்முடைய வார்த்தையிலே. In your ways. உம்முடைய வழிகளிலே. In the most precious name of our Lord we pray. ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Amen. ஆமென். Praise the Lord. Praise the Lord.